Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் ஒரு மான்ஸ்டர் டைனோ தான் guys நம்ம வந்து பிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டைனோ நம்ம பிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த கட்ட டைனோவும் நம்மளால பிடிக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நாள் வச்சு ஒன்று இடத்த தாறுமாறா கீழே சம்பவம் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க உள்ள போலாம். ஏச்சோ, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கேட்டா போட்டிருக்கணுமோ? சரி, பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஆட்கள் முட்டை தாறுமாறா போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக் ஸ்டவ் வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே செரி மீட் செய்ய முடியுது. அது ஒரு நல்ல விஷயம்தான். பாருங்க, நான் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ செரி மீட் கிடச்சிருச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெபில் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த கெபிலை. ஓகே. பதினஞ்சுலாம் பத்தாதடா. மறுபடியும் இந்த எக் வேணுமா எனக்கு? ஆடா போகடா. மறுபடியும் ஃபெர்டிலைஸ்ட் எக் இருக்கா? என்னடா இப்போதான் நான் மீட்டு போட்டு போனா அதுக்குள்ள மொத்த மீட்டும் காலியா? ஆறா இப்படி தின்றா? மறுபடியும் இது மீட்டிங் விட்டு தான் ஆகணுமா? என்னடா இது? முட்டை பத்த மாட்டேங்குது. ஓகே, இது முட்டையை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் மீட்டிங் ஆகலையா? சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. சரி, ஓகே, இந்த கெபிள் முட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம டைனோவை பிடிக்க கிளம்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 16 இருக்கா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ பிடிக்கணும். பேண்டிக் ஒரு எடுத்துகிட்டு போகலாமா? யாரை எடுத்துகிட்டு போகலாம்? சும்மா. சரி, ஓகே, அப்படியே சுற்றுவோம். என்ன இருக்குது என்கிட்ட பறக்கிற மாதிரி? ஓகே, இந்த டிராகன் எடுத்துகிட்டு போகலாம். ஓ, கீழே விழுந்துடாத. இதுக்கப்புறம் இது மூவ்மெண்ட் போட்டோன்னா பிச்சின்னு பறக்கும். வேண்டாம், ஏற்கனவே நிறைய மூவ்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 300 கிட்ட போட்டு வச்சுருக்கேன். அப்படியே தேடுவோங்க. ஸோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டைனோ இப்போ நம்ம பிடிக்கணும்.
எல்லாமே மஞ்சள் கலர் தான் கேக்குது. ஓ தோ ஒருத்தன் கேக்குறாங்க. ஆனா ஓகே 8 நைஸ். அவனை பிடிச்சிடலாம். உள்ள இறங்கு. இப்போ நம்ம பார்த்தது மேலா ஃபீமேலா? இவன் லெவல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் இவனை நம்ம பிடிக்கணும் அவ்வளோதான். எங்கேயா போச்சு? இங்கே தானே இந்த இது துர்க். ஓகே பரவாயில்ல கைஸ், கம்மியாக தான் கேட்குது. ஆனால் பக்கத்துலேயே இந்த அலோசாரஸ் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட மேல் வெர்ஷனே இப்போ நம்ம வச்சு ஃபீமேல் வெர்ஷனே இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேல் வெர்ஷன் நம்ம பிடிச்சிடலாம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பிடிச்சிட்ட பிறகு ஒரு ஃபீமேல் வெர்ஷனை நம்ம பிடிக்கணும். ஒத்துக்குச்சு. இருங்க, இது எல்லாத்தையும் நம்மளை துரத்திட்டு வர வச்சு அப்புறம் அடிச்சு நாக் அவுட் பண்ணும். ஏறா ஏறா ஏறா. நம்மள அட்டாக் பண்ணாதா எதை அட்டாக் பண்ணுதுன்னு தெரியலையாது. ஓகே ஓகே, வருது 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 வருது. இப்போ இதை அடிச்சு அது செத்து போயிட்டோம். சாவு லெஜெண்ட். இந்த ஆல்பா வந்துட்டு இருக்கு பாருங்களா. சாவு ஒரு அடி தான் எல்லாத்துக்கும். அலோசரஸ் பயந்துட்டு ஓடுது. இதுக்கு அதையும் முடிச்சுடும். இது ஒன்றும் இந்த பூச்சை நம்ம இன்னும் பிடிக்கல, அப்புறம் பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை டைம் பண்ணும். இதுக்கு சேடல் தேவையில்ல தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். கரெக்டாக 8 தானே? ஐயோ அப்படியே பாதி. ஃபுட்டு குறைக்கிறது துர்க். சாப்பிடே. அப்படின்னா நம்ம வந்து 720க்கு லெவல் கீழே இருக்கிறது தான் நம்ம இப்போ பிடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வச்சு பெருசாக நம்ம சண்டை போடுறது. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே கண்ணு தான் இருக்குது. நைஸ். ஓகே பிடிச்சாச்சு. இது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். செம பவர்ஃபுல்லாக இருக்குது. 1500 டேமேஜ். நைஸ். என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் ஓ நல்லா இருக்கே, காற்று அட்டாக்லாம் விட்றான். ஓ இவன் ஒரு மாதிரி எகிரி குதிப்பான்ல, அந்த அட்டாக் என்ன எதில் வருதுன்னு தெரில. ஓகே ஃப்ளேமு. கண்ட்ரோலில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எக்ரி மேலே குதிப்பான், அந்த அட்டாக் வரமாட்டேங்குது. சரி ரைட் ஓகே விடுங்க. ஸோ இதோட ஃபீமேல் வெர்ஷன் நம்ம போயிட்டு தேடும். நம்ம அந்த வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு இன்னும் பவர் ஏறிக்கிட்டேவா இருக்கு. அதுவும் நல்ல விஷயம்தான். போட்டுருமா சாவு. அட் அ டைம்ல ஒரே டைம்ல 2 பேரை போட்டு தள்ளி இருக்கோம். சரி ஓகே, இதில் போனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபைட்டு அப்போ மட்டும் இவனை யூஸ் பண்ணிக்கலாம். வரத போக வேண்டியதுதான். மறுபடியும் அதே ஃபீமேல் வெர்ஷனில் தேடணும் கைஸ். நம்ம பறந்து போடா. எக்கச்சக்கமா அதே மாதிரி சுத்திட்டு கிடக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன்று கூட காணும். ஆனா அப்படியே பொறுமையா எங்கேயாவது இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஐயோ இது வேற ஒரு டைப்ல இருக்கா? இதுக்கும் 8 தான் கேக்குது. ஆனா இது நம்மளுக்கு தேவையில்லை. தேவைதான், பிடிக்கணும். ஆனா நம்ம வேற இப்போ பிடிப்போம். எங்க போச்சுன்னு தெரியலையே. அதே மாதிரி நிறைய சுத்திட்டு இருந்துச்சு. இந்த ஓரம் எங்க தேடிக்கிட்டே போகும்.
இது வேற இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா? சர்ரு 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 சர்ருன்னு போய் எங்கேயோ போய் முட்டிக்குது. கண்ட்ரோல் பண்றதே கஷ்டமா இருக்குது இவ்வளவு பெரிய டிராகனை. அடடா, அப்படியே திரும்படா. இந்த சைடு எங்க சுத்துறா? ஓகே, எக்கச்சக்கமா அது ஸ்பான் ஆகி சுத்திட்டு இருக்கோம். நம்ம தேடுற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டங்க. சரி, இந்த ஏரியா ஃபுல்லா தேடுவோம். ஓகே, கிங் டைட்டன் அது இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம தேடுற மாதிரி எதுவும் இல்லையே. இங்க இருந்துச்சு 2, அதை நான் தான் போட்டு தள்ளினேன். ஆனா இப்ப பாரா அதை தேடிக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். வாழ்க்கடா. சரி, இது மாதிரி போட்டு தள்ளுவோம். திடீர்னு எங்கேயா ஸ்பான் ஆனாலும் ஆகும். அது ஸ்பான் ஆகிட்ட பிறகு டக்குன்னு எடுத்துன்னு சுத்த வேண்டியதான். சாரி நல்ல லெவலில் இருக்காங்க. இருந்தாலும் வேணாம் இவன் எனக்கு. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஒன்று. ஒரே அடிதான் கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸ்வாம்ப் ஏரியாவுக்கு போகலாம். கண்டிப்பாக ஸ்வாம்ப் ஏரியாவில் இருப்பான் அவன். ஓகே, பறந்து போ பறந்து போ பறந்து போ. இங்க இல்லாத நிறைய டைனோஸ் வந்து ஸ்வாம்ப்ல சுத்திட்டு இருக்கோம். ஓகே, நம்ம பிச்சுக்கிட்டு பறக்குறான் பாருங்க. ஐயா, இங்க தேவையில்லாத ஆணிகள் தான் நிறைய சுத்திட்டு இருக்கு போலயே. கட்டல்லே இல்லையா? சரி, இந்த இடத்துலயும் இல்லை. இந்த இடத்துல மோஸ்டா டைனோஸ் ஸ்பானே ஆகாது. எல்லாம் இன்கேம் டைனோஸ் தான் இங்க அதிகமா இருக்கும். பெய்சிலிக் இருக்கு. பெய்சிலிக்லாம் இன்ன வரைக்கும் நான் பிடிக்கவே இல்லை. சரி, அதுவும் பிடிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கிட்ட போக வேண்டியதுதான். ஃபுல்லாக அந்த ஏலியன் மாதிரி மேண்டிஸ் மாதிரி ஒருத்தன் இருக்கானே, அவன் தாங்க எங்க பார்த்தாலும் இருக்கிறான். இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கிறான். இவனுக்கு 17 கேக்குது. இது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல 10 கேக்குது ஒன்று. ஓகே, கடைசியாக கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஒரு இருக்குது பாருங்க. ஆனால் இதுவும் மேல் வெர்ஷன் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, என்கிட்ட எத்தனை இருக்கு? 8 தான் இருக்கு. ஆனால் இது அதிகமாக கேட்குதே. சரி, போய்க்கு சரி விடுங்க, பார்த்துக்கலாம். டேய் டேய் டேய், உள்ள வந்துடுறாடி. மேலே போயிடுச்சு அது. ஓகே, வாங்க மேலே போகலாம். கிராப்ரூப் வட்டி தான் பிடிக்கணும். 27 தான் இருக்குதா? கரெக்டாக அடி. அதை நாக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு ஒரே ஒரு கிபிள் தானே செஞ்சு எடுத்துட்டு வந்துடும். ஏறா மேலே. அம்மா, எங்க இருக்கு அது? இந்த சைடு தான் எங்கேயோ பார்த்தோம். அது இருக்கு, வாங்கிட்டு.
டெலிபோர்ட் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கொண்டா இருக்கு. இது தவிர வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இது வந்து ஜெண்டர் ஸ்வாப் பண்ண முடியுமான்னு தெரியல. அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே, ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குல்ல. சரி, இங்கேயே கிடக்கட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஸ்வாப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இதுவும் மேல் வெர்ஷன் தானே? ஓகே, ஆமாம், இதுவும் மேல் வெர்ஷன் தான். நைஸ். இது ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஸ்வாப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதை க்ளோன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். க்ளோன் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக தான் கேட்குது. பேர் என்னன்னு தெரில. இவ்வளோண்டு எலமெண்ட் ஷாட்டை போட்டிருக்கேன், அதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வாய்ப்பே இல்லை. க்ளோன் படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜெண்டரை ஸ்வாப் பண்ணோம். அதுக்கான போர்ஷன் எங்கே இருக்கு? மாறிடு. ஓகே, மாறிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஃபீமேலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல மேல் ஒன்று வந்துல்ல, அதை மட்டும் பிடிச்சிட்டு வந்தால் போதும். இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக் இருக்கு. எக்கு போட்டுட்டேன். அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே, ஒன்று செய்ய முடியுது. ஓகே, இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிட்டு வர முடியும். அங்கே போகலாம். அங்கே நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் முட்டை வச்சு இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸை திருப்பி பண்ணணும். 800வது லெவல் மேல். சாப்பிடே. அந்த லேடி கேரக்டரை பிடிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஸோ அந்த கேரக்டரு அதோட முடிஞ்சிடும் அந்த மோடு. ஓகே, சூப்பர் கேஸ், டைம் பண்ணியாச்சு. ஓகே, இங்கேருந்து டெலிபோர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியா விட்டுக்கு ஓட்டுற வேண்டியது தான். டெலிபோர்ட் எங்கே வச்சுன்னு தெரில. நைட்டு வேறு ஆயிடுச்சு. சரி, ஓகே, வீட்டுக்கு போயிடலாம், பார்த்துக்கலாம். ஓகே, இது வேற கொசன்னு இருக்கு. பரவாயில்ல, சரி, இங்கேயே போடுவோம். முட்டை போடுமான்னு தெரியல. ஹார்ட்டின் காட்டுது. முட்டை போடலன்னா செம்ம சம்பவம் ஆயிடும். எனேபிள் மேட்டிங் போடும். போடாம கிவில் வச்சிருக்கானுங்க. முட்டை போடுது கேஸ், தோருக்கு பாருங்க முட்டை. எனேபிள் மேட்டிங். ஓகே, மேட் ஆகுது கேஸ். ரெட் கலர் முட்டை கிடச்சிச்சு. ரெட் கலர் முட்டையை வச்சு என்னத்தை செய்யுது? போடு. அடடா, இது எட்ரா. அந்த முட்டையை எடுக்க மாட்டேங்கிறான். சரி, ஓகே, அவன் பிக்கப் பண்ணிப்பான். ஸோ இந்த முட்டை வச்சு எந்த கிவில் செய்ய முடியுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இந்த ரெட் கலர் முட்டை ஐ திங்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலருக்கு பில் செய்யணும். அதுக்கு என்னென்ன வேணும்? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓ, இதோட ஃபெர்டிலைசர் எக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இது. ஓகே, இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பூச்சிலாம் தேவைப்படாது. இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் இடத்த அடைச்சிட்ருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ண வேண்டியது இருக்குது கேஸ். ஃபஸ்ட்டு வந்து லைட் செட்டிங்க்கு நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெக் லைட் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுறேன். இதில் லைட்டு S+ல இருக்காது. S+ல கண்டிப்பாக இருக்கணுமே. அது இருக்கு. ஒரு 30 செஞ்சு விட்டாச்சு. அது சைட்டம். இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை வந்து செட் பண்ணி விட்டுறலாம்.
எப்படியும் டெக் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி நம்ம இதை வச்சு விட்டோம்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் வெளிச்சமாக பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டினாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதையும் உட்காந்து கட்டுவோம். சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வேற கேம் வேறு என்னன்னு தெரில. அப்பப்போ கிராஷ் வேறு ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ரேம் ட்ராப் வேறு ஆகுது. சரி இதுவே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு கிபிளை வந்து செஞ்சிடலாங்க ஓகேவா. ஸோ நம்ம ஆட்கள் முட்டை கொஞ்சம் வேகமாக தான் போட்டுட்ருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு? ஸோ ஒரு 20 இவன் ஒரு 49 போடு வேற லெவலு. சரி ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.